அதே சமயம் இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு நடந்தது. அதுல ஆளுநர் கலந்துகிட்டாரு. தமிழ்தாய் வாழ்த்து அவர் இயற்றிய மனோன்மணியம் இயற்றிய அந்த இடத்துல நடந்த பட்டமளிப்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3ஆவதா பாடப்படுது. முதல்ல தேசிகதான், 2வது வந்தே மாதரம், 3ஆவது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? இது நம்முடைய உரிமை பிரச்சனை. எங்க நாட்டில் நாங்க என்ன பாடிக்கிறது தமிழ்நாட்டுக்கு, எங்க ஊர்ல என்ன பாடணுன்றது கூட சட்டம் போட்டான்னா அதை ஏத்துக்கிட்டோம்னா அதை விட கேவலம் எதுவும் இருக்காது. எங்க ஊர்ல எங்க பாட்டு பாடணும், ஆனா என் பாட்டை பாடிட்டானா நீ பாடணும்னு சொல்றது தப்பு. அது என்ன உன் பாட்டு என் பாட்டை விட வழிந்தது? இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டில் பதம் இதெல்லாம் வருது. அதனால மத்திய சர்க்கார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை ஒரு வேறு விதமாக கொண்டு போவது முயற்சிக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இதில் பயங்கரமா எதிர்க்கணும். மற்ற கட்சிகளும் எதிர்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் எதிர்க்கிறது தான் மத்திய சர்க்கார் கவனிக்கும். அதனால இதுல வந்து கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்க கூடாது. சட்டம் வந்து இருக்குது, இது மாதிரி எத்தனையோ சட்டம் வந்திருக்குது. சட்டத்துக்கு பயந்துதான் நடக்காத காரியம் அது இல்ல சார். அந்த பாட்டை இயற்றுனவர் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே இது போன்ற தமிழ் தாய்வாட்டு 3வது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. இதை விட கேவலம் வேற ஒண்ணு கிடையாது சார். தலைப்புரியா தமிழன் அந்த பாட்டை ஏற்றியவர் சுத்தம் பண்ணார். அவர் பல்கலைக்கழகத்தில் முதலாக 3ஆவதாக பாடப்பட்டது என்பது தமிழ்நாட்டு வரலாற்று இசையிலேயே ஒரு கரைப்படைந்த அத்தியாயம். மேகதாது பிரச்சனையில அனைத்து கட்சி எல்லாரையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணுன்ற இதுல சொல்றீங்க. செய்யணும். இதுதான் இது எனக்கு என்னமோ சொல்ல லேசா எடுத்துக்கிட்டா ஏதோ துறைமுறை சொன்னா போனாட்டு இருக்கால. லேசா எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டை கொண்டுடுவோம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப அந்த போராட்டங்களை தினம் தூண்டி விட்டு கர்நாடகாவில் பார்டர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தொடர்ந்து நடக்குது. இப்பவே பண்றான் சார். இப்பவே நம்ம தமிழ்நாடு அரசு வெளியே நிறுத்திட்டாங்க, எல்லைக்குள்ளே நிறுத்திட்டாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருக்கிற தமிழர் என்ன கெரி ஆவானோன்னு பயிர் எரியுது. நான் இல்லை சார் அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு அகதியா வந்து இறங்கணும்லாம் தலைவர் அஞ்சை கூட்டி அவங்கள வண்டி வச்சு அச்சோம். சார், ஒரு எதிர்கட்சியினோட பொதுச் செயலாளராக கேட்கிறோம். இப்போ ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல, ஒருவேளை எதிர்கட்சிகள் நீங்களாவது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்துக்கு உங்க சார்பான போராட்டங்கள் அதெல்லாம் சார். அது செய்ய வேண்டியது அவங்க ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்க. நாங்க இருந்தது என்ன நான் சொன்னேன், என்ன செய்தாலும் மத்திய சர்க்கார் ஆளுங்கட்சி என்ன செய்யறது தான் பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் அது செய்ய பூசில் போடுறாங்க போயிட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சி தான் செய்யணும். ஏற்கனவே தமிழ் சார் ஒரு நான் பத்தியா கேட்கிறேன், ஒரு ஆணையத்தை வெளியிடணும்னு ஜெயலலிதா 8 தடவை உணர்வு இருந்தாங்கல்ல. நான் கேட்கிறேன், அந்த உணர்வாவது இருக்கா இவங்களுக்கு?